பகுத்தறிவாக நாம் உணர வேண்டிய ஒரு இடம் எதுவென்று சொன்னால் இது போன்ற பள்ளிக்கூடங்கள் தான். பள்ளிக்கூடத்துல முதல்ல ஏன்னு கேள்வி கேட்க மறக்கணும். இங்க ஒருத்தர் நாங்க உட்கார வச்சிருக்கோம். நாங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் தன்னுடைய இரு கண்களையும் பறி கொடுத்தவராக இங்கே அவர் அமர்ந்திருக்கிறார், ஒரு தமிழ் ஆசிரியர். ஆனா அவருக்கு கண்ணா இருக்கிறது எது தெரியுமா? அவர் படித்த கல்விதான். அதனால்தான் அவர் மேலே அமர்ந்திருக்கின்றார். மேலே அமர்ந்திருக்கிறது மட்டுமல்ல, யாராவது பிற்போக்கு சிந்தனையை சொல்லி ஏதாச்சும் கருத்துக்களை சொன்னா ஏன் அப்படி சொல்றது, எப்படியாவது சாத்தியப்படி சொல்றது தவறியா அப்படி எந்திரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சங்கர் சார். எல்லா ஆசிரியருக்கும் அந்த நினைப்பு உண்டு. எல்லாருமே படிச்சவங்க தான், எல்லாருமே பட்டதாரிகள் தான், அறிவாளிகள் தான் நம்முடைய ஆசிரியர் எல்லாருமே. இந்த கேள்வியை நம்ம இப்ப கேட்கணுமா, அப்புறம் கேட்டுக்கலாமே, வேற மாதிரியா கேட்டுக்கலாமே என்று நினைக்கக்கூடியவர்கள் தான். ஆனா நீங்க கேட்காம விட்டுட்டீங்க, அந்த சந்தர்ப்பத்தை நீங்க இழக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை படித்தவர்கள் அறிவாளி நீங்க இழக்கும் பொழுது அது யாருக்கு பாதிப்பு என்று சொன்னால் இது போன்ற பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது பாதிப்பாக போயிடும். கேட்க முடியாது, நம்ம டீச்சரே கேட்காம இருக்காங்கப்பா, அப்ப அதுதான் சரியா இருக்குமோ அப்படின்னு நாமளே நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதையில் கொண்டு செல்வதற்கு அது வழிவகுத்து விடும். அதனால்தான் அவர் கேட்டார், இது எப்படியா சாத்தியப்படும், பிற்போக்கு சிந்தனை நீ சொல்றியே, நீ இது எப்படியா சாத்தியப்படும் என்று கேட்ட ஒரு ஆசிரியராக நான் பெருமைப்படக்கூடிய ஆசிரியராக இன்னைக்கு நான் சங்கர் சாரை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அதனால்தான் அவனை மேடையில் உட்கார வச்சு அவருக்கு நான், அதுவும் தமிழ் வாத்தியார், தமிழ் என்னைக்காச்சும் நம்மளை கைவிடுமா? முத்தமிழர் கலைஞர் காலத்திலிருந்து தமிழ் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இது போன்ற பிற்போக்கு சிந்தனைவாதிகிட்ட நம்மளை காப்பாற்றுறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தான் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆக நம்முடைய தாய்மொழி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கின்றேன்.